கதவெல்லாம் கொஞ்சம் நல்லா நல்லா துவைச்சி விட்டுருங்க. ஏன்னா எனக்கு வீட்டை கட்டிருந்தேன். இந்த வாலில் இந்த ஒரு கலர் மட்டும் டார்க் கலர் பண்ணுறோம். இந்த ஒரு வால் மட்டும் டார்க் கலர் பண்ணுறோம். ஏசி வச்சு ஃபிட் பண்ணணும். அது வந்து பேலன்ஸ் நிற்கிது. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இன்டீரியர் ஒர்க் பண்ணிட்டேன். இது ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணலாம். இது பெரிய ஒரு ஜன்னல், நல்ல வெளிச்சம் வரும். ஜன்னல் நல்லா காற்று வரும். கொஞ்சம் நேரம் சொல்லப்போ நம்ம உட்காந்துக்கலாம். ஒரு கபோர்டு கேட்டாங்க. இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்த கபோர்டு இருக்குதுங்களா, எல்லாருமே வந்து கதவு வந்து இது நின்று இப்படி திறக்கிற மாதிரி தான் நம்ம இருக்கும். இப்படி திறந்துன்னு சொன்னாக்க இந்த இடத்துலலாம் வந்து கற்று போட்ட இடம் அடையும். அதனால் ஸ்லேடிங் வச்சுருக்கலாம். இதில் வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கலாம். கோட் ஷூட்டு கூட போட்டுக்கலாம். இதில் வந்து லாக்கும் போட்டுக்கிறோம். போட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இதில் வந்து நிறைய பொருளெல்லாம் வச்சுக்கலாம். இதில் வந்து ட்ராப் போட்டுக்கலாம். எல்லாமே இங்கே இருக்குது. இதெல்லாம் வந்து இது வேணும்னா இதை பண்ணிக்கலாம். இதில் நிறைய பொருளெல்லாம் வச்சுக்கலாம். இப்போ இதை பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க இது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டேஜ் வச்சுருக்கேன். இந்த வெளிச்சமும் இது உள்ள நல்லா இருக்கும். அதனால் வேண்டி இந்த ஜன்னல் இந்த ட்ரெஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ரூமுக்கு இது ஒரு அட்டாச் பாத்ரூம். இந்த கதவு பார்த்தா தண்ணி பட்டா எதுவும் ஆகாது. இப்போ திறந்து இருக்கும். ஒரு வெஸ்டர்ன் ஒன்று வெஸ்டர்னு ட்ரெஸ் பண்ண இதுக்கு வீட்டுக்கு ஏர் வந்து ஒரு ஃபேன் பண்ணிட்டோம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ரேமேஷ் பண்ணுற மாதிரி இங்கே வந்து கிஷர் வச்சுக்குவோம். இந்த இடத்துல சோப்பு அந்த மாதிரி திங்ஸ் வச்சுக்கலாம். கெமிக்கல் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கலாம். ஷாம்பு ஐட்டம், சோப்பு இதெல்லாம் வச்சுக்கலாம். பாத்ரூமுக்கு தேவையான சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம். இந்த ஷவர் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ரைன் ஷவர்னு சொல்லுவோம். இது நல்லா மழை பெய்கிற மாதிரி நல்லா பிடிச்சிக்கலாம். இல்லைண்ணா